ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக் சேனல். நான் ஆர்கே. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லிங்க்டின்ல உங்களோட ப்ரொஃபைலை வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னால நம்ம தமிழ் டெக் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல நோட்டிஃபிகேஷன் பட்டன் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம புது வீடியோ போடும்போது உங்களுக்கு உடனுக்குடனே வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ linkedin.comன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தான். உங்களுக்கு Facebook மாதிரி தான். Facebook நீங்க எப்படி யூஸ் பண்றீங்களோ அந்த மாதிரி தான். ஆனா இதுல கொஞ்சம் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னாக்க, இப்போ linkedin.com பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபீச்சர் வந்து கொடுக்கும். நம்ம ஏற்கனவே monster.comமும் naukri.comலையும் நம்மளோட ப்ரொஃபைலை வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்றது அப்படிங்கிற வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்து பாருங்க. ஒரு ஜாப் சர்ச்சுக்கு எப்படி அந்த வெப்சைட்ஸ் எல்லாம் நமக்கு பயன்படுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே போல தான் linkedin.com உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாப் சர்ச்சுக்கும் யூஸ் ஆகும். இப்போ வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல இருக்கீங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் ஃபீல்ட்ல இருந்து நீங்க ஒர்க் பண்றீங்க. இப்ப ஜாவால ஒர்க் பண்றீங்க, இல்ல எஸ்ஏபில ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, அந்த ஜாவா, எஸ்ஏபில ஒர்க் பண்றவங்களோட நீங்க வந்து கம்யூனிட்டில கனெக்ட் பண்ண இருக்க முடியும். அதனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன செய்றாங்க? அவங்களோட கெரியர்ல ஏதாவது புதுசா ஒரு ஸ்கில் வந்து கத்துக்கிறாங்களா? இல்ல வேற ஜாப் சர்ச் வந்து பண்றாங்களா? இப்போ கரண்ட்டா அந்த எந்த ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றாங்க? அதனுடைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்ன? அவங்க கெரியர் குரோத்துக்கு அது எப்படி பயன்படுது? அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன நாம இங்க தெரிஞ்சுக்க முடியும். அது இல்லாம LinkedInல நீங்க பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஃபீச்சர்ஸ் வந்து குடுக்குறாங்க. அதாவது என்னென்ன டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தேவை குடுக்குறாங்க. அதாவது ரிமோட் ஒர்க் ஏதாவது பண்றீங்களா? இல்ல வொர்க் ஃப்ரம் ஹோம், ரிட்டயர்மென்ட், இன்டர்ன்ஷிப், ஃப்ரீலான்சர், சேலரி அண்ட் காம்பன்சேஷன், ஸ்டார்ட்டிங் எ நியூ ஜாப், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து குடுக்குறாங்க. இந்த டாபிக்லாம் நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். இதுல ஜாப்ல பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட் கேட்டகரி. என்ன கேட்டகரி நீங்க சர்ச் பண்ணாலும் அந்த கேட்டகரி எல்லாமே LinkedInல வந்து உங்களுக்கு இருக்கு. இன்கேஸ் உங்க ஆஃபீஸ்ல வந்து ஒரு ஓப்பனிங் இருக்கு. அந்த ஜாப் வந்து நீங்க பீப்பிள் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அந்த ஜாப்ப இங்க போஸ்ட் பண்ணணும். விப்ரோ, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் மாரி கம்பெனி, இல்ல அக்சென்சர் மாரியான கம்பெனி, அவங்களுக்கான ஓப்பனிங் இருக்கும்போது இங்க போஸ்ட் பண்ணுவாங்க. அந்த போஸ்ட்ட வந்து பேஸ் பண்ணி நீங்க அந்த ஹெச்ஆர வந்து கான்டாக்ட் பண்ணலாம். நீங்க டைரக்ட்டா அந்த கம்பெனில ஏதாவது ஓப்பனிங் இருக்கு அப்படின்னாக்க, அந்த கம்பெனில யாரு ஒர்க் பண்றாங்க? எம்ப்ளாயீஸ் அவங்க யாராவது உங்களோட கனெக்ஷன்ஸ்ல இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு, அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி உங்கள ரெஃபர் பண்ண சொல்லலாம். ரெஃபர் பண்ணும்போது உங்களோட ஹைரிங் சான்ஸ் வந்து அதிகமாகும் இல்லையா? அந்த மாரி ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து உங்களுக்கு லிங்க்டுஇன் வந்து உங்களுக்கு ஈஸியா குடுக்குது. இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கில் வந்து அப்ஸ்கில் பண்ண நினைக்கிறீங்க. உங்களுக்கு ஏதாவது புதுசா ஒரு ஸ்கில் லேர்ன் பண்ண நினைக்கிறீங்கன்னா, அதுக்கும் லிங்க்டுஇன் வந்து உங்களுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் குடுக்குறாங்க. சரிங்க. இப்போ இந்த லிங்க்டுஇன்ல வந்து உங்களுக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்றதுன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நீங்க linkedin.com க்குள்ள வந்துருங்க. linkedin.comக்குள்ள வந்தீங்கன்னா, இங்க இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் டிஸ்கவர் பீப்பிள், லேர்னிங், ஜாப்ஸ்ன்னு இருக்கும். இதுல சைன் இன் வந்து ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இதுல ஜாயின் நவ்ன்னு இருக்கு இல்லையா? இத கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாரி ஆப்ஷன் வரும். இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். அது மினிமம் 6 டிஜிட் இருக்கணும். இப்போ என்னோட இமெயில் அட்ரஸும் பாஸ்வேர்டும் குடுத்தாச்சு. இங்க அக்ரி அண்ட் ஜாயின்றத கிளிக் பண்ணீங்கன்னாக்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் வந்து கேட்கும். நான் தமிழ் டெக்னின்னு குடுத்துக்கிறேன். கன்டின்யூ குடுங்க. இல்ல இந்த வெரிஃபிகேஷன் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு குடுப்பாங்க. அத வந்து நீங்க வெரிஃபை பண்ணணும். ஏன்னா, ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் வந்து கிரியேட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அத பண்றாங்க. இத வெரிஃபை குடுங்க. இப்போ வந்து நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து குடுப்பீங்க. எந்த கண்ட்ரி, எந்த சிட்டி ஆர் டிஸ்ட்ரிக்ட்ன்னு குடுங்க. நான் வந்து தமிழ்நாடுன்னு குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் குடுங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து குடுப்பாங்க. இப்ப நீங்க வந்து ரீசென்ட்டா என்ன கம்பெனில வொர்க் பண்ணீங்க, அதோட ஜாபோட பொசிஷன் நேம் என்ன? இல்ல நீங்க ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்கன்னா, நீங்க ஸ்டூடெண்ட்ன்னு குடுக்கலாம். இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களோட ஜாப் டைட்டில்னா இப்போ ஒரு கம்பெனில வந்து நீங்க அசோசியேட் லெவல்ல இருக்கலாம், சீனியர் லெவல்ல இருக்கலாம், லீட் லெவல்ல இருக்கலாம். அந்த ஜாப் டைட்டில் வந்து குடுத்துக்கோங்க. லீட் கன்சல்டன்ட் நான் குடுத்துக்கிறேன். எம்ப்ளாய்மென்ட் டைப் வந்து இதுல நெறைய ஆப்ஷன் ஃபுல் டைம், பார்ட் டைம், செல்ஃப் எம்ப்ளாய்ட், ஃப்ரீலான்சிங், இன்டர்ன்ஷிப், ட்ரெய்னி இந்த மாரி குடுத்திருப்பாங்க. உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ அத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீலான்ஸ்ன்றத நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு கன்டின்யூ குடுங்க. கன்டின்யூ குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு இமெயிலுக்கு வந்து உங்களுக்கு ஒரு கோடு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த கோட வந்து நீங்க இந்த இடத்துல என்டர் பண்ணணும். அக்ரி அண்ட் கன்ஃபார்ம் குடுங்க. நாட் த ரைட் கோட். தப்புன்னு வருது. என்னன்னு பார்ப்போம் இருங்க. சரி, முன்ன என்டர் பண்ண கோடு வந்து தப்பா இருந்தது. ஸோ திரும்ப வந்து கரெக்ட் கோடு வந்து என்டர் பண்ணியிருக்கேன். அக்ரி அண்ட் கன்ஃபார்ம். ஆர் யூ லுக்கிங் ஃபார் எ நியூ ஜாப்?
எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. எஸ்னா நான் எஸ் கொடுத்துட்றேன். அதாவது இந்த இடத்துல எந்த கண்ட்ரி இல்லை ரீஜியன், எந்த டிஸ்ட்ரிக்ட் ஆர் சிட்டி அப்படின்னு கொடுத்து கேட்குது. ஸோ அதுக்கு வந்து தமிழ்நாடுன்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொடுங்க. ஜாப் டைட்டில், வாட் கைண்ட் ஆஃப் ஜாப் யூ ஆர் லுக்கிங் ஃபார். லீட் கன்சல்டன்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜாப் லொகேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி சில நம்ம எங்கெல்லாம் நம்ம இன்ட்ரெஸ்டடாக இருக்கோம் அதை வந்து என்டர் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த இடத்துல நீங்கள் முக்கியமாக இருக்குன்னா ஐ எம் ஓப்பன் டு ஒர்க்ன்றதை செலக்ட் பண்ணிக்காங்க. இன்கேஸ் அந்த ஜாப் வந்து அவங்க ரிமோட்லேருந்து ஒர்க் பண்ணுறதுக்கு, அதாவது இப்போ நீங்கள் வந்து வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த டைமில் இது வந்து அவங்களுக்கு விசிபிளாக இருக்கும். அவங்க சர்ச் பண்ணும்போது உங்கள் ப்ரொஃபைலாம் அந்த இடத்துல லிஸ்ட்டில் வரும். நெக்ஸ்ட் கொடுங்க. கெட் நோட்டிஃபைட் வென் நியூ ஜாப்ஸ் ஆர் போஸ்டட். இந்த லொகேஷன்ஸில் லீட் கன்சல்டன்ட் போஸ்ட்டுக்கு யார் யார் நியூ ஜாப் போஸ்டிங் வந்து போடுறாங்களோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இது வந்து உங்களுக்குன்னா இந்த பட்டன் வந்து ஆன் பண்ணிக்கலாம் இல்லை ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆன் பண்ணீங்கன்னா நீங்கள் ஜாப் சர்ச் டைப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது போது ரெக்ரூட்டர்ஸ்க்கு உங்களோட ப்ரொஃபைல் வந்து விசிபிள் ஆகும். இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ரெக்ரூட்டர்ஸ்க்கு வந்து உங்கள் ப்ரொஃபைல் வந்து விசிபிளாக வராது. நெக்ஸ்ட் கொடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிங்க்டின் ஆப்பை வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண சொல்லுது. உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் ஆகும். ஸோ அதுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இந்த இடத்துல நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல கனெக்ஷன்ஸுங்க, அதாவது ஃபேஸ்புக்கில் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்னு எப்படி சொல்கிறோமோ அதே போல் இங்கே கனெக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் இந்த மாதிரி சஜஷன்ஸ் வந்து வரும். நீங்கள் தேவைப்பட்டால் உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல ஸ்கிப்னு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்கிப் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் கொடுக்கும். அதே போல் இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா கம்பெனிஸ், நீங்கள் எந்தெந்த கம்பெனிஸ் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ அந்த கம்பெனிஸ் நேம் எல்லாம் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். நீங்கள் அந்த கம்பெனிஸை ஃபாலோவும் பண்ணலாம். இப்போ டிசிஎஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணலாம். ஃப்ரெஷர் ஜாப்ன்றது ஃபாலோ பண்ணலாம். ஐடிசி லிமிடெட் இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது உங்களுக்கு தேவைன்னா இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த இடத்துல நெக்ஸ்ட்ன்ற பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்காங்க. இதுதான் உங்களோட ஹோம் பேஜ். இந்த இடத்துல இருக்கிறது தான். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ செலக்ட் பண்ணதை பேஸ் பண்ணி சில ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து வரும். இந்த பேஜில் வந்து நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது உங்களோட ப்ரொஃபைலை வந்து அப்டேட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ப்ரொஃபைல் பிக்சரை வந்து அப்டேட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னாக்க இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் வெப்சைட் அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்து பார்க்கவே ஒரு கான்ஃபிடென்ட்டாகவும் ஒரு கட்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. நான் நம்ம தமிழ் டெக் பியோட லோகோ வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சேவ் ஃபோட்டோ கொடுத்துருங்க. பாருங்க இந்த இடத்துல நம்மளோட ஃபோட்டோ வந்து அப்டேட் ஆகிடுச்சு நம்ம சேனலோடது. இப்போ நீங்கள் இந்த இடத்துல உங்களோட ப்ரொஃபைல் வந்து ஃபர்தராக அப்டேட் பண்ணலாம். இதை வந்து எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இன்னும் டீட்டெயிலாக அனதர் வீடியோவில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க்டின்ல உங்கள் ப்ரொஃபைல் வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் இதே போல் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.